எங்கள் ஊரில் இப்போ புதுசாக கட்டியிருக்க சீத்தலா தேவி அம்மன் கோவிலுக்கு சீத்தலா தேவி அம்மன் சிலை செஞ்சு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஊர் பஞ்சாயத்தார்கள் தலைவர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேணு வந்துருச்சு. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஆவலாக ஊர் மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். இரவுன்னு கூட பார்க்காம எல்லோரும் கண்முழிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது வேணு வந்துருச்சு. ஊர் தலைவர்கள் அந்த வேன்லாம் இருக்காங்க. அதில் தான் சிலை இருக்குது. சிறந்த சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம மகாபலிபுரம் பேர் போன இடம் இல்லையா, அங்கேருந்து செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க சீத்தலா தேவி அம்மன். எங்கள் ஊரில் வந்து கோவிலே இல்லை, அது ஒரு குறையாகவே இருந்துச்சு. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. எப்படின்னா பிள்ளையார் கோயிலுக்கு அஸ்திவாரம் போட்டு அதுக்கப்புறம் அம்மன் கோயில் என்ன அம்மன் வரணுங்கிற மாதிரி, அப்புறம் கன்னி கோயில் எங்கள் ஊரில் உள்ள சப்தக்கன்னி அம்மன் கோயிலில் குறி வச்சு அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த கோவிலில் சீத்தலா தேவி அம்மன் தான் வரணுங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அந்த கோவில் வந்து எங்கள் ஊரில் கட்டி முடித்தாச்சு. குறுகிய நாட்கள் தான் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு. முழு வீடியோ போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் நாகை வழிப்போக்கன் சேனலில் பார்க்கலாம். இப்போ வந்து அம்மன் வந்துருச்சு. எல்லாரோட முகத்துலேயும் நீங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். நம்ம ஊரில் வந்து எந்த ஒரு கோவிலுமே இல்லை, திடீர்னு இந்த கோவில் கட்டியாச்சு. இப்போ வந்து ரொம்ப நாள் எதிர்பார்ப்புக்கு அப்புறம் அம்மன் ஊருக்குள்ளே வர்றாங்க. அம்மன் நம்ம ஊரில் வந்து இனிமேல் இந்த அம்மன் தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ அம்மனை இறக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து பாதுகாப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வேணுலேருந்து நல்ல ஒரு 3 அடி 3 அடிக்கு மேலே இருக்குது அந்த சிலை. நல்ல வெயிட்டு, நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கைகளில் கத்தி, இன்னொரு கையில் வந்து குங்குமச்சிமிழ் வைத்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சாந்த சுரூபினியாக சீத்தலா தேவி அம்மன் இருக்காங்க. ரொம்ப 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 எல்லா மக்களோட நைட்டு நேரம் அதெல்லாம் எதிர்பார்க்காம எல்லாரும் இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. எல்லோரும் ரொம்ப ஒரு ஆவலாக அம்மனை வந்து பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே வந்து பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சாமி. ரொம்ப நிறையா சிலைகள் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த சிலையை செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. தத்ரூபமாக அம்மன் வந்து நேரில் எப்படி உட்கார்ந்தா இருக்குமோ அது மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அம்மனாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 சந்தோஷம் அம்மனை பார்க்கும்போது. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மன். இப்போ வந்து தலைவர், ஊரில் உள்ள தலைவர் வந்து தீவாரதனை காட்டி அம்மனை வந்து இந்த 12 நாள், அதான் ஏதோ சொல்லுவோம் 48 நாள் மண்டல பூஜைகள் நெல்லில், தண்ணியில், நவதானியங்கள், மலர்களில் வைப்பாங்க. அதுக்காக தான் இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லோரும் வந்து மஞ்சத்தண்ணி குடத்தில் மஞ்சத்தண்ணி வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மனை அது உள்ளே வச்சு தண்ணி ஊற்றி நிரப்பி வைப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து என் கையால் ஒரு குடம் தண்ணி ஊற்றி அம்மனை நிரப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதிர்பாராத ஒரு விஷயங்கள்லாம் இதில் நடந்துச்சு. நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நாங்கள் பார்த்த அந்த தரிசனத்தை நீங்களும் பார்க்கலாம். கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ லைவ் வரும். நீங்கள் எல்லோரும் பார்த்து சீத்தலா தேவி அம்மனோட அருளை பெறணுன்னு எங்கள் நாகை வழிப்போக்கன் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த அம்மனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கைகளில் சூலம், தடார், உடுக்கை, இந்த கையில் வந்து டமுரு, அப்புறம் இன்னொரு கையில் அந்த பாத்திரத்தில் குங்குமச்சிமிழ் வைத்த மாதிரி ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கே ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு அம்மனை தான் வந்து செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து தண்ணியில் அம்மனை தண்ணி உள்ளே வச்சு, அதாவது ஒரு அம்மனை வந்து அந்த ஒரு பெரிய டேங்க் அது மாதிரியான ஒரு இதில் வச்சு அம்மனை மஞ்சள் தண்ணி ஊற்றி தண்ணிகளில் நிரப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் அம்மன் தண்ணியில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெல்லில் இருப்பாங்க, மலர்களில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு தீட்சை கொடுத்து மருந்து வச்சு கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு வந்து இதை பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன்.
ஊரில் கோவில் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு. இப்போ வந்து எங்கள் ஊர்லேயும் கோவில் இருக்குது. அது சீத்தலா தேவி அம்மன், எங்கள் ஊரை காக்க வந்த தெய்வம் இவங்க தான் அப்படின்னு எங்களுக்கு வந்து அந்த அந்த நம்ம ஊரில் அந்த கல்லாரில் வந்து கற்பக மாரியம்மன் அப்படின்னு அம்மன் இருக்காங்க. அப்புறம் சப்தக்கன்னி அம்மன் இருக்காங்க. இது மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இங்கே உள்ள ஊரில் சீத்தலா தேவி அம்மன் வந்து வந்திருக்காங்க. சிறப்பான தரிசனம். இது மாதிரியான ஆன்மீக தொடர்பான தகவல்கள் மற்றும் வந்து ஆன்மீக தொடர்பான வீடியோக்களையெல்லாம் பார்க்கணும், அரிய வகை வீடியோக்களையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நாகை வழிபோக்கன் சேனல் உங்களுக்காகவே இயங்கிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தேடல்களை தேடி இது மாதிரியான காட்சிகளை உங்களுக்காக வீடியோ பதிவாக வெளியிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்களும் நான் பார்க்குற கோவில்கள், நீங்கள் கேட்குற அத்தனை கோவில்களையும் கண்டிப்பாக போடுறேன். நாகப்பட்டினத்தில் உள்ள ஓரளவுக்கு நாகப்பட்டினத்தில் உள்ள அத்தனை கோயிலையும் போட்டுட்ருக்கோம். தண்ணி பத்தாது, தண்ணி பிடிச்சி வந்து ஊற்றுங்கல்ல. மணிமாரா